இந்த வேலியில் போகிற ஓனான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி தேவையில்லாத ஒரு வேலையை வந்து காவேரி செஞ்சாங்க. காவேரிக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும் இந்த வெண்ணிலாவுக்கு புத்தி கம்ப்ளீட்டாக வந்து இப்போ மைண்ட் ஒழுங்காக இல்லை, அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒரு விபத்துக்கு பிறகு அவங்க அம்மா அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு ஆளே மாறிட்டாங்கன்ட்டு வாயே பேச முடியாமல் இருந்த பொண்ணை கூட்டு வந்ததே இவங்க தான். இப்போ அந்த பொண்ணுக்கு இன்னமும் வந்து விஜய்ங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேச தெரில. இப்போ அந்த பொண்ணு கூட வந்து யார் ஒரு ஆறுதல் கொடுக்குறேன், பரிவு கொடுக்குறான்னு சொல்லிட்டு மனைவி இருக்கும் பொழுதே கையை பிடிச்சி யார் உட்காந்துருக்காங்கன்னா விஜய். ஆனால் விஜய் கிட்ட போய் கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பில்லைன்னு சொல்கிறதா இல்லை என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல, கேட்க முடியல. ஆனால் விஜயே வந்து கேட்டால் கூட வாயை திறந்து பேச முடியாமல் என்ன பண்ணாங்க, போய் அந்த பொண்ணை தூண்டி விடுற மாதிரி அவர் ஏன் விஜய் அப்படின்னு போயிட்டு ஏற்கனவே மனநலம் ஒழுங்காக இல்லாத ஒருத்தங்கள்ட்ட சொல்லிட்டு வர அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க கஷ்டப்பட்டு சமைச்செல்லாம் வச்சு நம்ம கணவருக்காக சமைச்சப்போன்னு சொல்லி இல்லை ராகினி வந்து ஓவராக பேசும்போது ராகினியெல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு ராகினியை ஓசி சோறு சாப்பிட்றியா வெக்கமான சூடு சொன்னதெல்லாம் பேச ராகினி என்னுடைய லட்சியமே உன்னை வீட்டை விட்டு துரத்துறதான்னு சொல்லும் பொழுதெல்லாம் வந்து போமா அப்படின்ட்டு உட்காந்துட்டு விஜய் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்தா மாற்றி ஊட்டி விட்டுக்கலான்னு ஊட்டி விடும் பொழுது அதை பார்த்துட்டு வந்து இந்த வெண்ணிலா தட்டி விட்டு பிடிச்சி பலார்னு ஒன்று அரைஞ்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து பிடிக்க இந்த பாட்டியெல்லாம் செம கோவப்படுறாங்க. இவளுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிச்சில்ல, இப்போ என்ன வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை வீட்டை விட்டு அனுப்புக்கான்னு பேச அவள் ஒரு குழந்தை அவள் பாவம் அப்படின்னு யார் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ராகினி. நீ வந்துட்ட பெருசாக போமா அந்த பக்கம் அப்படின்னு பாட்டி அந்த பக்கம் திட்டி விட்டாங்க, உன்னை போய் தெரியாதான்ட்டு. இதுக்கு பிறகு தான் மாடியில் போயிட்டு பாவமாக முறைச்சிட்டு போய் உட்காந்துருக்க. உடனே வந்து இவர் விஜய் போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு, தோல்லெல்லாம் சாய்ச்சி கட்டியெல்லாம் அணைச்சி வந்து மன்னிப்பு கேட்டு அவள் அப்படி பண்ணக்கூடியவரில் அந்த மாதிரி பண்ணுற கேரக்டரில் இப்போ அவளுக்கு ஒரு மாதிரி புத்தி சரியில்லைங்கிறத சொல்லி புரிய வச்சா, ஓ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, அவள் இப்போ பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னா என்ன அர்த்தம், தான் பண்ணிட்டா இல்லை உனக்கு கொஞ்சமாச்சும் என் மேலே பாசம் இருக்கா அப்படின்னு கோவப்படுறாங்க காவேரி. என்னவோ போங்க காவேரி, வர உங்களுக்கு மனசே விட்டு போச்சு நீங்கள் பண்ணுறதை பார்த்தான்னு தோணுது நமக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிந்த்ராலையும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அதிரடியான பல ஆஃபர்கள், ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து ஹெல்த் கேர்லேருந்து அதே மாதிரி ஸ்கின் கேர் ப்ளஸ் வந்து ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வெறும் 250 ரூபா 150 ரூபாய்க்கே வந்து சூப்பரான ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் லிங்க்ஸ் எல்லாம் கீழே இருக்குது, ஷாப்பிங் அப்படின்னு போட்டு கூட மாதிரி இருக்கும், அந்த கூட கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் பிடிச்சிருந்தா ஃப்ளிப்கார்ட்லேயும் மிந்த்ராலையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கலாம். ப்ளஸ் இந்த ஒரு பர்டிகுலர் சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ கதை போகிற போக்கு நிஜமாக நல்லா இருக்கா. இப்போ காவேரியை வந்து அவ்வளோ அறிவாக காமிச்சிட்டு இப்போ காவேரியவே வந்து லூஸ் மாதிரி காமிக்கிறது சரியாக இருக்கா. வெண்ணிலா விவகாரத்தில் விஜய் எடுக்க வேண்டிய முடிவு என்ன சொன்னாலும் டாக்டர் சொல்லிக்கிட்டோம், ஒழுங்காக ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் விட்டு வரணுமா வேணாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த சீரியல் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த சீரியல்லாம் பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.